ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிர்மலா. இன்றைக்கி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, விக்ரம்-1 ராக்கெட் விண்ணில் ஏவ திட்டமிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் தான் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். ஸோ இது விக்ரம்-1 அப்படின்ற ராக்கெட்டை தயாரிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே தனியார் நிறுவனம் தயாரித்த ஒரு முதல் ராக்கெட் இதுதான். ஸோ இதை லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விண்வெளியினுடைய அந்த பூமியின் சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்துவதற்கான ராக்கெட்டாகவும் இது செயல்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வகை ராக்கெட்டை நம்ம சோதனை பண்ணோம் இல்லையா? ஸோ அதை ஜூலை 12ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள்ளே இதை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான சோதனை செய்யப்படும். அதற்கான பிளானிங்லாம் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டா, ஸோ அங்கே தான் சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்குது. ஸோ இங்கே இந்த ராக்கெட் சோதனை செய்யப்பட இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கைரூட் நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி தான் பவன் குமார் சந்தனா. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய ராக்கெட் ஏவுதளத்தில் இந்த விக்ரம்-1 ராக்கெட்டை ஏவி சோதனை செய்ய நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ராக்கெட் பணிகளை ஒருங்கிணைக்கிறது, சோதித்தல் பணிகள் நிறைவடைதல் மற்றும் வானிலை பாதுகாப்பு, ஏவுதள அனுமதி, இது எல்லாத்தையுமே பொறுத்து தான் இது நாங்கள் எப்போ நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம், எப்போ ஏவ போகிறோம் அப்படின்றத தெரிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதோடைய டேட்டை லேட்டராக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம், இதனுடைய எல்லா சோதனையும் முடிச்சதுக்கப்புறம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ். ஏன்னா விக்ரம்-1 ராக்கெட், அதுவும் இந்தியாவிலேயே தனியார் நிறுவனம் தயாரித்த ஒரு முதல் ராக்கெட் அப்படின்றது இந்த விக்ரம்-1 ராக்கெட் தான். சரியா? ஸோ இது ஹைதராபாத்தை சேர்ந்த தனியார் நிறுவனமான ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தான் இது தயாரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா நமக்கு. ஓகே, தேங்க்யூ.